இப்படி ஒவ்வொரு சமூகமும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தொழிலை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பறைசாற்றுவதற்கு தான் இந்த தினத்தை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. கம்யூனிசத்தை பிராமணிசம் செரிமானம் செய்து விட்டது. கம்யூனிசத்துக்கு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தெரியாது. கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து மனுவாதத்தை, சாதியவாதத்தை தக்க வைப்பதற்கான வேலையை இங்கே செஞ்சு கொண்டு இருக்கிறார். பாதிக்கப்பட்டவனுக்கு நாங்கள் மருந்து போடுறோம், அது போடுறோன்னு ரொம்ப நம்மளை அப்படியே கவர் பண்ணுவாங்க, நம்மளும் மயங்கிடுவோம். ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துகிறவனை எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இதில் கம்யூனிஸ்டவாதிகள் மிக தெளிவாக இருப்பாங்க. உழைக்கிறவனாகவே இருக்கணும், எந்த விதத்திலும் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக இந்தியாவில் உழைப்பாளர் தினத்தை கம்யூனிஸ்டுகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்த பகுஜன் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி மே 1, எல்லாரும் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலே இந்த தினத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மதச்சிறுபான்மை மக்கள் கொண்டாட வேணுமா அப்படின்னு சுயபரிசோதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உழைப்பாளி தினத்தை கொண்டாடுறதுல என்ன இருக்குது? நம்மலாம் பாட்டாளிகள், உழைப்பாளிகள். இந்த தினத்தை நமக்கான தினம் தானே, நம்ம கொண்டாடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உலக நாடுகளில் உழைப்புங்கிறது பொதுவாக இருக்குது. யாருனாலும் எந்த தொழில்னாலும் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே கட்டாயம் உழைக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம் உழைப்புனா என்னன்னே தெரியாது. இன்னைய வரைக்கும் அவங்க உழைக்கிறதுக்கும் தயாராக கிடையாது. அவங்க எங்கே போனாலும் சரி, சும்மா உட்காந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய 95% மக்கள் தான் உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உழைப்பு என்பது சாதியின் அடிப்படையில் இருக்குது. அப்போ சாதியின் அடிப்படையில் இருக்கும் உழைப்பை நீங்கள் எப்படி கொண்டாட முடியும்? எதற்காக நீங்கள் கொண்டாட வேண்டும்? நீங்கள் உங்களின் உழைப்பை கொண்டாடுகிறீர்கள் என்றால் நீங்கள் சாதியை தக்க வைத்து கொண்டு இருக்கிறீர்கள், தக்க வைக்க விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். பல்லர் பல்லராக இருக்கணும், சக்கிலியர் சக்கிலியராக இருக்கணும், பறையர் பறையராக இருக்கணும், ஆசாரி ஆசாரியாக இருக்கணும், கோணாறு கோணாராக இருக்கணும், நாடாறு நாடாராக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு சமூகமும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தொழிலை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பறைசாற்றுவதற்கு தான் இந்த தினத்தை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியலை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உழைப்பு என்பது சாதியாக தான் இருக்குது. எல்லா ஜாதியெல்லாம் இங்கே உழைக்கலை. இங்கே முதலாளி தொழிலாளி அப்படிலாம் இல்லை. இங்கே முதலாளி யார், தொழிலாளி யார் அப்படிங்கிறதே நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டை கேட்டிங்க அப்படின்னா, முதலாளி தொழிலாளி 2 வர்க்கம் தான் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய இப்போ பல்லர் முதலாளி ஆகிட்டான், பறையர் முதலாளி ஆகிட்டான், சக்கிலியர் முதலாளி ஆகிட்டான், ஆசாரி முதலாளி ஆகிட்டான். அப்போ இவங்களை ஏற்பீங்களா எதிர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சமும் யோசிக்காமல் கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, நாங்கள் எதிர்ப்போம். காரணம் என்ன? அவன் முதலாளி. சரி, அவன் முதலாளி ஆகிட்டான், இந்த சாதிய சமூகம் அவனை ஏற்குமா அப்படின்னா இல்லை. அப்போ பொருளாதார அடிப்படையில் இங்கே பேதங்கள் கிடையாது. நீ எவ்வளோதான் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தாலும் சாதியில் நீ தாழ்ந்து இருந்தால் நீ தாழ்ந்த சாதி. அப்படி இங்கே நிறைய படுகொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ காதல் ஆணவ படுகொலையும் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த கவின், அவன் நல்ல பொருளாதாரம் பலமுள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், அவன் ஒரு முதலாளி. ஆனால் அவன் இங்கு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான். அப்போ இப்படியாப்பட்ட சமூகத்தில் நீங்கள் உழைப்பை கொண்டாடணுமா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும், யோசிக்கணும். இங்கே உழைப்பை கொண்டாடக்கூடாது. கொண்டாடினா அது அயோக்கியத்தனம். கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து அயோக்கியத்தனத்தை தான் இந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து தந்தை கன்சிராம் மனுவாத கட்சிகளின் வரிசையில் கம்யூனிஸ்டையும் அடையாளப்படுத்தினார். இங்கு கம்யூனிசத்தை பிராமணிசம் செரிமானம் செய்து விட்டது. கம்யூனிசத்துக்கு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தெரியாது. இங்கே யார் எதிரி யார் நண்பன் என்பது கம்யூனிசத்துக்கு தெரியாது. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு
தீர்வு என்னவாக இருக்குன்னா இந்த மண்ணில் தோன்றின ஒரு கம்யூனிசமாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா குரு நானக், குரு கபீர், குரு ரவிதாஸ் இவங்க போதித்த அந்த கொள்கை தான் நமக்கு கம்யூனிசமாக இருக்க முடியும். குரு நானக் சொல்கிறாரு, ஒரு முதலாளி சாப்பிட கூப்பிட்றான், ஒரு தொழிலாளி சாப்பிட கூப்பிட்றான். அப்போ முதலாளி வீட்டுக்கு போகலை, தொழிலாளி வீட்டில் போய் சாப்பிட்றாரு. ஆனால் இங்கே சாதாரண உணவு, அங்கே அறுசுவை உணவு. இங்கே சாப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு ஏன் சாப்பிட வரலன்னா உழைப்பாளியின் ரத்தம் உன்னோட சோத்தில் இருக்குது அப்படிங்கிறார். இதை விட பெரிய கம்யூனிஸ்டம் வருமா? இதே மாதிரி பல்வேறு கருத்துக்களை நம்மளுடைய குருக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இங்கே கம்யூனிசத்தை வைத்து கொண்டு முற்போக்குவாதி என்ற வேஷத்தில் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து மனுவாதத்தை, சாதியவாதத்தை தக்க வைப்பதற்கான வேலையை இங்கே செஞ்சு கொண்டு இருக்கிறார். எழுபதான ஏன்னா கம்யூனிசத்தில் தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்களுக்கும் உழைப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் எப்படி உழைப்பாளிகளுக்கு விடுதலை தருவார்கள்? நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். உழைப்பாளிகள் உழைப்பாளிகளாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிசத்தின் நோக்கம். உழைப்பாளிகள் முதலாளி ஆகிவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பார்கள். இந்தியா முழுக்க நீங்கள் எந்த மாநிலத்தில் போய் எடுத்துக்கிட்டாலும் அங்கே கம்யூனிஸ்ட் எப்படின்னு கேட்டால் அவங்களோட களவாணித்தனத்தை பட்டவர்த்தனமாக சொல்லுவாங்க. இப்போ தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டேன்னா நில உடைமையாளர்களை எதிர்த்து கம்யூனிசம் போராடினாங்க. அந்த நில உடைமை என்னென்னா முஸ்லீம் கையில் இருந்த நிலம் கம்மாரெட்டி இவங்க கைக்கு போச்சு. அவ்வளோதான். எந்த தொழிலாளிகள் கைக்கும் போகலை, எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்கும் போகலை. அங்கே இருக்கக்கூடிய மாதிகாவுக்கோ இல்லைன்னா பிற சமூகத்துக்கோ மாலாவுக்கோ இவங்களுக்கு போகலை. போனது யாருக்கு? முஸ்லீம் கையில் இருந்துட்டு கம்மாரெட்டி. இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் 1933 தந்தை பெரியார் சொல்கிறாரு தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து, நீங்கள் விளைநிலத்தில் பங்கு கேளுங்க, விளைச்சலில் பங்கு கேளுங்க, அதற்காக போராடுங்கன்னு. ஆனால் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது? கூலி உயர்வு. அந்த போராட்டத்தை முன்னெடுத்த சீனிவாசராவ் என்பவர் பார்ப்பனர். அவங்க கூலி உயர்வு எடுத்து 44 பேர் இறந்தது தான் மிச்சம். இன்றைக்கும் அந்த பகுதியில் உழைக்கும் மக்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் நிலம் கிடையாது. அங்கே குடிசையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தென் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு பல்வேறு பகுதியில் நடந்தது. இந்த தூத்துக்குடி இந்த மண்ணிலையும் நில உடைமையாளருக்கு எதிராக நடந்தது. சிவகலை பகுதிகளெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? நிலத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, விளைச்சல் எங்களுக்கு பங்கு கொடுங்க. நைட்டாக விளைச்சலை அறுத்தாங்க. அதனால் இன்றைக்கி நிலத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இன்றைக்கி நிலம் ஃபுல்லாக ஒடுக்கப்பட்ட மக்கள் கையில் பரவலாக இருக்குது. ஆனால் தஞ்சை பகுதியில் உழைக்கும் மக்களாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ கம்யூனிச போராட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் பாதிக்கப்படும் மக்களில் இருந்து வர்றவன் தலைமை தாங்குறானா, இல்லை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சமூகத்திற்கு சால்ரா அடிக்கக்கூடிய அல்லது எல்லா வகையிலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய சமூகம் தலைமை தாங்குதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இங்கே முற்போக்கு வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே பலர் வரலாம், ஆனால் அவங்க ஒருபோதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறவனை தட்டி கேட்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு நாங்கள் மருந்து போடுறோம் அது போடுறோன்னு ரொம்ப நம்மளை அப்படியே கவர் பண்ணுவாங்க, நம்மளும் மயங்கிடுவோம். ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துகிறவனை எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இதில் கம்யூனிஸ்டவாதிகள் மிக தெளிவாக இருப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் சாதியை சொல்ல மாட்டோம் அப்படிம்பாங்க. நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பல்லருக்காக வேலை செய்கிறோம், பறையருக்காக வேலை செய்கிறோம், அருந்ததியருக்காக வேலை செய்கிறோம், இவங்களுக்காக வேலை செய்கிறோன்னு இவங்களாவே மாறிடுவாங்க. ஆனால் உண்மையிலே இவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையிலே நீங்கள் கம்யூனிஸ்டாக இருந்தான்னா பாதிப்பு எவன் ஏற்படுத்துகிறானோ அவங்ககிட்ட போய் வேலை செய்யணும், அவனை சீர்திருத்துவதற்கான வேலையை செய்யணும். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் இங்கே சாதிய கொடுமைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. இவங்க முற்போக்கு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த சமூகத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒருத்தர் விழிப்பாக வாரான் அப்படின்னா இவனோட எழுச்சியை மட்டுப்படுத்துகின்ற வேலையை கம்யூனிஸ்டுகள் மிக தெளிவாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். பெரியார்வாதிகளும் அதை செய்கிறாங்க. அதுவும் வேதனையில் வேதனை. ஒருத்தன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து இந்த வெகுஜனத்துக்கு தலைமை தாங்கி வாரானா அவனை அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த சாதிய கம்யூனிஸ்ட்வாதிகளாக இருந்தாலும் சரி, பெரியார்வாதிகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியார்வாதி. ஆனால் கம்யூனிஸ்ட்வாதி அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. இவங்களை அப்படியே வளைச்சி போட்டு கைக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. எப்போ அதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா,
அதெல்லாம் வந்து திமுகவில் தான் முடியும், அதிமுகவில் தான் முடியும், காங்கிரஸால் தான் முடியும், பிஜேபியால் தான் முடியும், நம்மகிட்டலாம் பணம் கிடையாது அப்படிம்பாங்க. இவர்களை புறம் தள்ளினால் மட்டும்தான் இங்கே சமூக விடுதலை என்பது சாத்தியம். இவர்கள் நல்ல சிந்தனை உள்ள நபர்களை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனையை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்ட உணர்வை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்கன்னு வருவான், அப்படியே அடித்து உள்ளே வச்சுக்கிட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தலில் நாங்கள் வந்து காங்கிரஸை, பிஜேபியை, திமுக, அதிமுகவை எதிர்த்து களங்காண்றோம், நிற்கிறோம். அப்போ பரப்புரைக்கு நான்லாம் போகிறேன். அப்போ எந்த ஒரு சாதியவாதியும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கல. என்னை எதிர்த்து நீ ஏன் வந்து நீ தேர்தலில் நிற்க அப்படின்னு கேட்கல. எந்த சங்கியும் நம்மளை வந்து பக்கத்திலே வரல. ஆனால் பல பேர் கம்யூனிஸ்ட்வாதிகள், நீங்கள் ஏன் வந்து தேர்தலில் நிற்கீங்க? தேர்தல் நின்று நீங்கள் என்ன வாக்கை பிரிக்கிறீங்களா? வாக்கு பிரிக்கிறதுக்கான இல்லை, நாங்கள் மக்களுக்காக பணி செய்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய 95% மக்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும், அந்த கொள்கையில் தந்தை கன்சிராம்பள்ளி, அதெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து 2 கட்சி தான், ஒன்று முதலாளி கட்சி, ஒன்று தொழிலாளி கட்சி. முதலாளி கட்சி அப்படின்னா பிஜேபி, காங்கிரஸு, அதிமுக, திமுக, இவங்கெல்லாம் முதலாளி கட்சி. தொழிலாளிக்கு, உழைக்கும் மக்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இருக்குது. மற்றெல்லாம் சும்மா பொய் பித்தலாட்டம் அப்படின்னு நம்மளை குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. சரி, நீங்கள் ஏன் வந்து திமுகவுக்கு, முதலாளி கட்சிக்கு வந்து துணை நிற்கீங்க? நம்மகிட்ட பணம்லாம் இல்லைல்ல, இன்றைக்கி தேர்தலில் ஜெயிக்கணும் 300 கோடி வேணும், நம்ம தனியாக நின்று எங்கே ஜெயிக்க முடியும்? அதனால தான் திமுக கூட நிற்கிறோம். அப்போ எப்படி வந்து அவங்கள வீழ்த்துவீங்க? அதுக்கு பதில் கிடையாது. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் நோக்கம் உழைக்கிறவனாகவே இருக்கணும், அங்கே முதலாளியாக இருக்கிறோம் முதலாளியாகவே இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கிறோம் அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும், இந்த உழைக்கிறவன் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கம்யூனிஸ்ட்டுகள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட்டை வந்து புறம் தள்ளிக்கிட்டு இதுக்கு மாற்றம் வந்து நீங்கள் கிளர்ந்து எழ வேண்டும். இதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. 1968 இன்னைய வரைக்கும் இப்படி தான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள். இவர்கள் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த தினம் எதற்காக இருக்கும்? உழைக்கிறவனாகவே இருக்கணும், எந்த விதத்திலும் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக இந்தியாவில் உழைப்பாளர் தினத்தை கம்யூனிஸ்ட்டுகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். இதே மாதிரி தந்தை கன்சிராம் வந்து ஒரு நிகழ்வு வந்து குறிப்பிடுறாரு. அதாவது விவசாயிகள் எல்லாம் கூட்டி கம்யூனிஸ்ட் வந்து ஒரு போராட்டம் நடத்துது டெல்லியில். இந்த போராட்டத்தை வந்து கன்சிராம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ கன்சிராம் போய் அந்த விவசாய தொழிலாளர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நீங்கள் கரும்புக்கு விலையை உயர்த்தி கொடு, அதே மாதிரி வந்து மானியம் கொடு அப்படின்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது? எங்களுக்கு ஒரு நிலமும் கிடையாது, எங்கள் எஜமானுங்களுக்கு தான் இருக்குது. அப்போ நீங்கள் எதுக்கையா போராடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்களுக்கு போராட்டம் கூப்பிட வந்தாங்க, எங்கள் முதலாளிகளுக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அட பாவிகளா, நீங்கள் போய் போராடுங்க. இன்னைக்கு கரும்புக்கு விலையை கூட்டுன்னு வந்து நீ போராடுற, அரசாங்கம் விலையை கூட்டிட்டு இப்போ கரும்பு வந்து அறுத்து மதிப்பு கூட்டி சீனியாக வருது. அந்த சீனியை வாங்கி நீ தான் டெய்லி காலையில் தேநீர் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிற. அப்போ சீனி விலையும் உயர்ந்தால் யாருக்கு பாதிப்பு? உனக்கு தானே பாதிப்பு. உன் முதலாளிக்கு ஏதாவது பாதிப்பா? கிடையாது. அப்போ இவனுக்கு எதுக்கு போராடணும் அப்படின்னே கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுக்கல. அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இப்படியாப்பட்ட களவாணித்தனத்தை வந்து இந்திய மண்ணில் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில், அதாவது கடந்த வருடத்தில் சைனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் இங்கே வராங்க. வந்து யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் தலைவர்களை தான் சந்திக்கிறாங்க. சந்தித்து என்ன பேசுகிறாங்க? ஆர்எஸ்எஸ் செயல்பாடு, ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து எதிர்காலத்தில் எப்படி செயல்படலாம் இப்படிங்கிற பேச்சுவார்த்தையை தான் நடத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வெகுஜன தலைவர்களை அவங்க சந்திக்கலை, வெகுஜன இயக்கங்களை சந்திக்கலை. அப்போ யாரை சந்திக்கிறாங்க? அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் யாருக்காக வேலை செய்யுது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். கம்யூனிஸ்ட்டுகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன மனுவாத கூட்டங்களுக்கு தான் வேலை செய்யுது, பார்ப்பனியத்தை உள்வாங்கியவர்களுக்கு தான் வேலை செய்த ஒழிய அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த 95% மக்களுக்காக இவர்கள் வேலை செய்யவே கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் விடுதலை என்பது சாத்தியம். அதனால் வந்து கம்யூனிஸ்ட் அந்த போராட்டம் பண்ணுறாங்க, இந்த போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. ஏன் போராட்டம் பண்ணுவாங்க? நீ போராடிக்கிட்டே இருக்கணும்னு. இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில்
பெரும்பான்மை மக்கள் போராடி கொண்டே இருப்பது வந்து குற்றம்தான். அவங்கள ஜனநாயகப்படுத்தணும், அவங்களுக்கு வாக்கின் வலிமையை சொல்லி கொடுக்கணும், அவங்கள ஆட்சியாளர்களாக மாற்றணும், உழைக்கிற மக்களை முதலாளிகளாக மாற்றணும். அதுக்கான வேலையை ஒருபோதும் கம்யூனிஸ்ட் செய்யவே மாட்டான். யார் செய்வா அப்படின்னா தந்தை கன்சிராம்வாதிகள் தான் இந்த நாட்டில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் இருப்பா அப்படின்னா இந்த பார்ப்பனியத்தை தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதில் பிடிக்காத கம்யூனிஸ்ட்லாம் வெளியே வந்து பல்வேறு அமைப்புகளாக செதறி எப்படியாவது இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தந்துட மாட்டோமா அப்படின்னு போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்ட்டுகளும் இதை புரிஞ்சுக்கிடணும். உங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே பார்ப்பனியத்தை தக்க வைத்துக்கான வேலையை தான் செய்கிறாங்க. அவங்களின் முகம் இன்னும் கிழித்து எறியப்பட்டு தான் வருது, தன்னாலே வெளிப்படுது. இந்த தேர்தலில் கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க கம்யூனிஸ்ட்டுகள். அவங்களோட முகம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. கம்யூனிஸ்ட்டுமே நம்புகிறான் பணம் இருந்தால் தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு. அப்போ இவனை எப்படி கொள்கைவாதின்னு சொல்ல முடியும்? ஒரு கொள்கைவாதி எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை முன்னிறுத்தக்கூடாது, கொள்கையை தான் முன்னிறுத்தணும். அவனோட உழைப்பு, அவனோட பணியை முன்னிறுத்தணும், அவனோட இலக்கை முன்னிறுத்தணும். அப்போ இவன் கொள்கை மேலே இவனுக்கு சந்தேகம் இருக்குது. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் கம்யூனிசம் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக தான் இருக்குது. இங்கே உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த தினத்தை நீங்கள் புறக்கணிக்கணும். இது மோசடியான தினம். இதை புரிந்து கொண்டு ஆளும் சமூகமாக மாற நீங்கள் தயாராகணும். உண்மையிலே கம்யூனிஸ்ட் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் சத்ரபதி சாகு மகாராஜா பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடணும். சத்ரபதி சாகு மகாராஜா அவர்கள் ஒரு தொழிலாளர் இயக்கத்தை கட்டியமைத்தார். அவர் மிக தெளிவாக யார் தொழிலாளர்கள் என்பதை வரையறுத்தார். பார்ப்பனருக்கும் பனியாவுக்கும் அங்கே இடம் கொடுக்கல. 50% இடஒதுக்கீடை கொடுத்தார். இதெல்லாம் வரலாறு. கம்யூனிஸ்டுகள் எதையுமே செய்யலை. அதாவது கம்யூனிஸ்ட் 100 வருஷம் ஆச்சு, ஏன் வளரல அப்படின்னா அவங்க களவாணித்தனத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் மக்கள் அவர்கள் முகத்தை புரிந்து கொண்டார்கள், அங்கீகரிக்கவில்லை. ஆனால் முற்போக்குவாதிகள் தான் இவர்கள் வலையில் சிக்கி இவர்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே முதலாளி பக்கம்தான் நிற்பான், திமுக பக்கம்தான் நிற்பான், அதிமுக பக்கம்தான் நிற்பான். திமுக கூட அடிவரடி தான், பார்ப்பனியத்தின் அடிவரடி தான். ஆனால் பார்ப்பனியத்தின் பிதாமகராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பின்னாட்டியும் பிஜேபி பின்னாட்டியும் நிற்பாங்க இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள். இங்கே வேணால் படம் போடலாம் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும். ஆனால் வட இந்தியாவில் இவங்களோட களவாணித்தனம் நல்லாவே தெரியும். அதனால் வட இந்தியாவில் சுத்தமாக கம்யூனிஸ்டுகளே கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய 95% மக்கள் விடுதலைக்காக, இந்த 95% மக்கள் முதலாளி ஆகணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு உண்மையிலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தந்தை கன்சிராம் வழியில் பகுஜன் திராவிட கட்சியில் தந்தை சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் தலைமையில் நீங்கள் அணியமாகணும். உங்களின் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் இந்த மக்களின் விடுதலைக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நாளில் உங்களிடம் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நான் ஒன்றை சொல்கிறேன். தந்தை கன்சிராம்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கூட சேர்க்க மாட்டேங்க, அவங்களும் மக்களுக்காக தானே போராடுறாங்க, பிஜேபி மாதிரி இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தந்தை கன்சிராம் மிக தெளிவாக பதில் சொல்கிறார். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் வறுமை ஒழிப்புன்னு பேசுவான், ஆனால் இது பேச்சில் மட்டும்தான் வறுமை ஒழிப்பு இருக்கும். ஆனால் செயல் ஃபுல்லாக இந்த மக்கள் வறுமையில் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். பிஜேபி மிக தெளிவாக ஓப்பனாக சொல்லிடுவான், வெளிப்படையாக சொல்லிடுவான், இந்த மக்களை பிச்சைக்காரன் ஆகணும், அதுதான் என்னோட நோக்கம்னு. அவனை கூட நம்பலாம், இவனை நம்பிடவே கூடாதுன்னு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டணும். முற்போக்குவாதிகள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் வலையில் சிக்காமல் தெளிவாக மாற்றத்திற்காக உழைக்க நீங்கள் முன்வர வேண்டும். 95% மக்களின் விடுதலைக்காக பாடுபட நீங்கள் எல்லோரும் தந்தை கன்சிராம் அரசியலில் சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் தலைமையில் அணிதரல வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியார்.